FTP வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பல்வேறு விதமான பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் பத்தி பேச இந்த நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். சதீஷ். எடப்பாடி அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் மறைவுக்கு பிறகு என்னதான் பொதுச் செயலாளர் ஆனாலும் அதிமுகவை வழிநடத்தி சென்றாலும் சில விஷயங்கள் இன்னும் கட்டமைப்போடு அவர் செய்யலையோ, எங்கே சில தவறுகள் நடக்குதோ அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. எந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் பலவீனமா இருக்கிறாரு? உங்களுடைய பார்வையில எடப்பாடியை பற்றி என்ன? எடப்பாடி 2017 பிப்ரவரி மாசம் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பொழுது எத்தனை பேர் தமிழ்நாட்டுல ஒரு 5 வருஷம் ஆட்சி, அதாவது 4.5 வருஷம் பேலன்ஸ் பீரியட் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சாங்க. கம்ப்ளீட் பண்ணி திரும்ப 75 தொகுதிகள் கூட்டணியோட வெற்றி பிரயாத்திரம் நினைச்சாங்க. அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணதே எடப்பாடிக்கு பெரிய. அந்த ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணி ஒரு டீசென்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வெற்றி பெற்றது எடப்பாடிக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இதுவே அவர் கிரவுண்ட் லெவல் பொலிட்டீஷியன் மெல்ல மெல்ல சில அரசியல் காயநகத்தை செஞ்சு அவர் கொண்டு வந்திருக்காரு. நீங்க பல சிக்கல்கள் இருந்தது. முதல்ல ஓபிஎஸ் ரிவோல்ட் பண்ணாரு, அப்புறம் தினகரன் ரிவோல்ட் பண்ணாரு, அப்புறம் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்து கொஞ்சம் சில ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் இடைத்தேர்தல்கள்ல வந்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வச்சு அவர் பாமக கொண்டு வந்தாங்க. அவங்க அப்புறம் அந்த 2019 திமுக அவ்வளோ பெரிய வெற்றி பெற்ற பிறகு ஸ்டாலின் அந்த வெற்றி வெற்றி பெற்றவர்களை வாழ்த்து தெரிவிக்கும் கூட்டத்தை சொல்லும்போது இன்னும் 2 வருஷம் தான் இருக்குன்ற சொல்லும்போது இப்போ ஸ்டாலின் அந்த ஆட்சி கலைக்கெல்லாம் போறதில்ல, நான் வெயிட் பண்றேன்ற மாதிரி கொஞ்சம் நான் பொறுமையா தான் இருப்பேன், ஆட்சி கலைக்கிற மாதிரி ஸ்டெப்லாம் நான் எடுக்க மாட்டேன்ற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்தாரு. அதை யூஸ் பண்ணி இந்த 2 வருஷத்துல தன்னோட நிர்வாகத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு நல்லாட்சி கொடுத்தேன். நிறைய திட்டங்கள் எடப்பாடி பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வந்தது. நல்ல கொரோனா காலத்து நல்ல கையாண்டார். அதுக்கப்புறம் உட்கட்டமைப்பு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். பல திட்டங்களை செயல்படுத்தினாரு. மெடிக்கல் காலேஜஸ் இதெல்லாம் செய்தும் ஒரு அரசியல் ரீதியான பின்னடைவை 21 சந்திக்க மெயின் ரீசன் என்னன்னா, ஒரு சில ராங் ஸ்ட்ராட்டஜிஸ் செஞ்சாரு. இல்ல சில செய்த தன்னை காப்பாற்றுவதற்காக கட்சிக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்த ஒரு சில முடிவுகள் தான். அதுல பிரதானமான முடிவுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயலலிதா தன்னோட வாக்கு வங்கி எப்படி வளர்த்தாருங்க. 2011 அதிமுக வெற்றி பெறும்போது அதிமுக ஓட்டுன்னு பார்த்தா நீங்க 39% 38% தான் இருந்தது இண்டிவிஜுவல் ஓட்டு. அந்த தமிழ் அந்த தேமுதிக ஓட்டை விட்டு பார்த்தோம்னா அங்க இருந்து தனித்தே 40% எடுக்கிற அளவுக்கு ஜெயலலிதா வந்த முக்கிய காரணம் என்னன்னா, வட மாவட்டங்கள்ல அவங்க ஆன்டி பிஎம்கே பாலிடிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணாங்க. நீங்க ராமதாஸை அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிராக் டவுன் பண்ணது, ப்ரோ பன்னீர் ஆன்டி ராமதாஸ்ன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு பண்ணி ஒரு அக்ரெசிவா பண்ணி தலித் கன்சால்டேஷன் ஓரளவுக்கு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாமக எதிர்ப்பு ஓட்டுகளுக்கு ஒரு காலத்து விஜயகாந்த் பின்னாடி இந்த ஓட்டு ஜெயலலிதா பின்னாடி கன்சால்ட் ஆனோன்னு, ஸோ அந்த ஓட்டில் தான் இவங்க ஜெயலலிதா 16 ஆட்சிக்கு வந்தாங்க. 16 அப்கோர்ஸ் திமுக இருந்தது, திமுக பின்னாடி 1 year இருந்தது. ஆனால் ஜெயலலிதா இருந்த ஓட்டு ஆன்டி பிஎம்கே ஓட்டு. இது புரியாமல் இல்லை, தெரிஞ்சும் தன்னுடைய தன்னை பாதுகாப்பதற்காக தன்னோட ஆட்சியை கண்டினியூ பண்றதுக்காகவே பாமகவோட 19 அலையன்ஸ் வச்சார். நீங்க என்ன அப்ப இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா சோளிங்கர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி இங்கெல்லாம் பாமகவுக்கு கொஞ்சம் நல்ல ஓட்டு இருக்கு. இந்த ஓட்டாலதான் கொஞ்சம் அதிமுக வெற்றியும் பெற்றாங்க. அப்போ அந்த இடைத்தேர்தல் வெற்றிக்காக பாமக கூட்டணி சேர்த்து ஒரு நல்ல டீல்ல சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ பாமக அது மட்டும் இல்ல, பாமக ஒரு தினகரனுடன் கூட்டணி வைத்தால் அதுதான் நம்பர் 2 ப்ரொஜெக்ஷன் வந்துடும் தெரிஞ்சு பாமகவுடன் கூட்டணி. பாமகவுடன் கூட்டணி 2011 பிறகு திமுகவும் அதிமுக, அதாவது கலைஞரும் ஜெயலலிதாவும் வைக்கவே இல்லை. சரி, ஜெயலலிதா 2009 அது நஷ்டம், நமக்கு நெகட்டிவ் ஓட்டு பாமக வந்துருச்சு. வட மாவட்டங்கள்ல தலித்துக்கு அதுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க, அந்த கட்சிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க, அந்த அன்னைக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க, நம்மளாலேயே நம்ம ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், பாமக மூடன்ட்டாங்க. 2011 திமுக தோல்விக்கே பாமக கூட்டணி ஒரு பெரிய காரணமாக ஸோ இவங்க 2016 கலைஞர் விஜயகாந்த் பின்னாடி அவ்வளவு போனவர், ஏன் பாமக பின்னாடி போல? ஏன்னா பாமகவுக்கு ஒரு எதிர்ப்பு ஓட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எடப்பாடி இதை தெரிஞ்சே அவரை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறது பாமக கூட 19 அலையன்ஸ் போனாரு. சரி, 19 அலையன்ஸ் போய் தோத்தப்புறம் பாமக ரீச் பண்ணாம 21 பாமகவோட அலையன்ஸ் போன மெயின் ரீசன் என்னன்னா,
சேலம் பார்லிமெண்ட்ல திமுக வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு குறிப்பா எடப்பாடி அசம்பிளி செக்மெண்ட்ல திமுக 10,000 லீடு எடுத்திருக்கு. இந்த ட்ரெண்ட் அசம்பிளிக்குள்ள வந்துடக்கூடாது, தான் சேஃபா இருக்கணுன்றதுக்காக பாமகவை வச்சுக்கிறேன். இந்த 26 தேர்தலில் பாமக கூட்டணியோட வைத்துக்கணும்னு அவர் நினைக்கிற காரணமும் அதுதான். 26 சட்டமன்ற தேர்தலில் கூட பாமகவுடன் கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிற காரணமும் அதுதான். சேலத்திலையும் எடப்பாடியும் தனக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். இது 10வது குறைக்கு வந்து 10% கொடுத்தார். 10% ஒரு பொறுத்தவரை என்ன, ஆக்சுவலி வன்னியர்களுக்கு பாப்புலேஷன் கரெக்டா இருந்து ப்ரூவன் இருந்தால் 10% கொடுக்கறது யாருமே எதிர்க்க போறது கிடையாது. ஆனா அது நம்ம ஒஃபிஷியலா ஒரு சென்சஸ், காஸ்ட் சென்சஸ் இல்லாத போது 10% ஒரு ஜாதி கிடைச்சது வந்து பிற ஜாதிகள் மத்தியில பெரிய எதிர்ப்பு ஏற்படுத்துது. நீங்க வந்து எம்பிசி கோட்டா வந்து வன்னியர்களை மையப்படுத்த உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கிய போதே நீங்கள் ஒரு ஜாதிக்கு கொடுத்தா எதிர்ப்பு வரும் தெரிஞ்சா ஒரு கலைஞர் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே எல்லா ஜாதியும் உள்ள கொண்டு வந்து கிரியேட் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது ஒரு ஜாதிக்கு இவருக்கு கொடுத்தது வந்து ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து சந்திச்சாரு. தென் மாவட்டங்கள்ல ஏற்கனவே அவர் மீது ஒரு கோபமா, சசிகலா விஷயத்துக்கு கோபமா இருந்த ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு காரணம் கிடைத்து விட்டு இவருக்கு எதிராக ஓட்டு போடுறதுக்குன்னு. ஸோ அந்த 10%க்கு எதிரான ஓட்டு வந்து ஸ்ட்ராங்கா வந்துச்சு. இன்னும் இன்றளவும் எடப்பாடியை வந்து அந்த தென் மாவட்ட மக்கள் வந்து நம்பாத காரணம் 10% தான். ஓபிஎஸ் வெளியேற்றத்துக்கும் இன்னமும் அது அவர் நெகட்டிவா தென் மாவட்டத்துல போயிடுச்சு. ஸோ 10% கொடுத்தது ஒரு தப்பு. எல்லாரும் சொன்னாங்க பாஜக கூட்டணி போனது தவறுன்னு. ஆக்சுவலி பாஜக கூட்டணி போனது தவறு கிடையாது. பாஜக கரெக்டாக ஹேண்டில் பண்ணார், அதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. ஆனா ஹேண்டில் பண்ணார். நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி மைனாரிட்டி ஓட்டு வந்து 16லயே அதிமுக பெருசா வரல. ஜெயலலிதா தலைமை இருக்கும்போதே ஜெயலலிதா என்பவர் மோடி நண்பர், எப்பனா அதிமுக வந்து மோடி அமைச்சரவையில மெம்பர் ஆயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த மைனாரிட்டிஸ் ஜெயலலிதாவே பெருசா நம்பல. திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அவங்க நம்பி ஓட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மைனாரிட்டி ஓட்டுக்காக வந்து இவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அவரும் முயற்சி பண்ண தப்பு. இப்ப 2021 தேர்தல் தோல்விக்கு பிறகு 3வது ஒரு விஷயம் வந்து நம்ம சென்னையை பத்தி நம்ம பேசும்போது, நம்ம சட்டமன்ற தேர்தல் அரசு பேசும்போது சொன்னா சென்னையில அதிமுக பலவீனமாக இருக்கு, சென்னை ரீஜன்ல அதிமுக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, உள்ளாட்சி தேர்தலை அவர் ஆட்சியில் இருக்கும் நடத்திருக்கும். உள்ளாட்சி தேர்தல் நடத்தி கொஞ்சம் நிர்வாகிகள் இருந்தாங்கன்னா அங்க சென்னையிலேயே கொஞ்சம் கவுன்சிலர்ஸ் வந்து ஒரு சில தொகுதியை வெற்றி பெற்றிருக்கும், கொஞ்சம் பெட்டர் போல் மேனேஜ்மெண்ட் கிடைச்சிருக்கும். பட் அது இல்லாதது வந்து பெரிய செட்பேக். 2021 மட்டும் கிடையாது, 26ல கண்டிப்பா சென்னையில அது தோல்வி தொடரும். நம்ம அரசெல்லாம் தான் தெரியுது. அந்த கட்சி மறுபடியும் எமர்ஜ் ஆகாம போறதுக்கு காரணமும் அதுதான். உங்க அமைப்புன்றது ரொம்பவே பலவீனமாயிடுச்சு சென்னையில. இது ஒரு 3வது. 4வது தப்பு என்னன்னா, சரி நீங்க 10% கொடுத்துட்டீங்க, அப்ப தென் மாவட்ட மக்கள் உங்களுக்கு கோபமா இருக்காங்க. அப்ப அங்க ஜெயிக்கிறதுக்கு ஏதோ பண்ணணுன்ற போது தினகரன் அன்றைய தினம் கூட்டணிக்கு தயாராக இருந்தார். இது பல பேர் மறக்கலாம், அது உண்மை தெரியும். தினகரன் உடன் இருப்பவர்கள் தெரியும், தினகரன் கூட்டணி வருவது தயாராக இருந்தார். இவரு தினகரனோட கூட்டணி விரும்பல. ஓபிஎஸும் தினகரன் கூட்டணி வேணும்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கா ஸ்டாண்ட் எடுக்கல. நீங்க 10% கொடுத்துருக்கீங்க, பாமக வச்சிருக்கீங்க, எனக்கு ஏதோ பண்ணுங்கன்ற அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. இல்ல அவர் வந்து தினகரன் பலவீனப்பட்டு தினகரனை சேர்த்துக்க கூடாதுன்னு அவரும் சில அமமுக வந்து சில நிர்வாகிகள் அந்த நினைத்ததால சவுத்துலயும் டெல்டாலையும் இன்னும் நிலைமை மோசமாயிடுச்சு. ஒருவேளை தினகரன் அன்றைய தினம் கூட்டணி இருந்தாரு, பார்கெனிங் ஆப்ஷன் பெருசா கிடையாது. ஒரு 10-15 சீட் தினகரன் சேர்த்துலாம். கண்டிப்பா அந்த அணி 100 சீட் தொட்டிருக்கும். 100 சீட்டு அதிமுகன்ற போது இன்றைய தினம் திமுக ஆட்சி நடந்திருந்தாலும் அது கூட்டணி ஆட்சியா இருந்திருக்கும், அது டைனாமிக்ஸே மாறி இருக்கும். பட் அந்த ஒரு மிஸ்டேக் அவர் பண்ணாரு. இந்த 26 தினகரன் சேர்த்துப்பாரா அப்படின்னு தெரிய அவர் வந்து சசிகலா குடும்பத்தை எந்த விதத்துல என்டர்டெயின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா இதே சசிகலா காலில் விழுந்துதான் அவர் ஆனார். அது வந்து ஓகே, வந்து ஒரு அன்னைக்கு காலில் விழுந்துட்டு அப்ப நாம அங்க விழுந்தாங்க, மரியாதை நிமித்தம் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாம என்னுடைய எம்எல்ஏக்கள் தான் நான் சொல்லிட்டு ஒரு ஆணவ பேச்சார தெரிஞ்சது. அப்புறம் நீங்க வந்து தினகரன் கூட நீங்க யாருக்கே எல்லாம் பிரச்சாரம் பண்ணீங்க, அதை தாண்டி நீங்க சூழ்நிலையில் நீங்க மேல ஜெயிட்டீங்க, அதை அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க போது அவங்க சப்பார்டினேட்டா எப்படி ஸ்டாலின் வைகோ என்டர்டெயின் பண்றோம் அதை மாதிரி நீங்க என்டர்டெயின் பண்ணிருக்கோம். தினகரனோட கூட்டணி அமமுக வந்து 10 கேட்டலிஸ்ட் சொல்லிட்டு தினகரன் யூஸ் பண்ணிக்கணும். நீங்க என்டிஏ வந்து 24 தேர்தல் தென் மாவட்டங்கள் அவ்வளவு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணமே தினகரனோட பிரச்சாரம் தான்.
தினகரனுக்கு இன்றளவும் அந்த முக்குளத்தூர் இளைஞர் முதலில் நல்ல ஒரு கரிஸ்மா நல்ல வரவேற்பு இருக்கு. அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதற்கு எல்லாத்தையும் விட ஒரு பெரிய தவறு என்னன்னா, 2021 தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க எல்லா லெவல்லையும் அதிமுக நிர்வாகி பேசுங்க. அவங்க தோத்தது ஒரு முக்கியமான காரணம் சொன்னா, எங்க கிறிஸ்டியன் முஸ்லிம் ஓட்டு வரலங்க, அதனாலதான் தோத்தோம், எங்க இந்த மைனாரிட்டி ஓட்டு எல்லா லெவலும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த மைனாரிட்டி ஓட்டிங் என்பது ஜெயலலிதா காலத்து பெருசா இல்லை. நீங்க 16ல அதிமுக வெற்றி பெறும்போது மைனாரிட்டி ஓட்டு பெரும்பாலும் திமுக தான் இருக்கும். ஜெயலலிதா வந்து மோடியின் நண்பர், இப்போ பிஜேபி அமைச்சரை போய் சேர்ந்துப்பாங்க அப்படின்றலாம் தோற்றம் இருக்கும்போது மைனாரிட்டி ஜெயலலிதாவே நம்பல. அவங்க காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் டிஎம்கே தான் நம்பினாங்க. டிஎம்கே அலையன்ஸ் தான் பெரும்பாலும் ஓட்டு போட்டாங்க. இப்பவும் காங்கிரஸ் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மைனாரிட்டி ஓட்டு வந்து இவருக்கு எப்படியும் வரப்போறது கிடையாது. ஆனா இவர் வந்து ஒரு விஷப்பரீட்சை எடுத்தார். இது வந்து பாஜக கூட்டணியே வெற்றி வெளில வருது, ஒரு விஷப்பரீட்சை எடுத்தார். அதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு திறமையா ஒவ்வொன்றும் காய் நகர்த்தி வந்தார். ஓபிஎஸ்சி கட்சியின் நகர்த்தி ஒற்றை தலைமை மூவ் பண்ணி, அப்புறம் அந்த நீதிமன்ற தடைகள்லாம் உடைத்து ஓரளவுக்கு அந்த கட்சியை கைப்பற்றிடுறாரு. கைப்பற்றியவோட முதல் வேலையா பிஜேபி டீச் பண்ணது வந்து அதுக்கு அவங்க சொல்ற மாதிரி அண்ணாமலை பேசியதால் தான் நாங்கள் கட்சியோட கூட்டணி விட்டு போச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு நொண்டி சாக்கு, ஒரு சாக்கு. இப்போ அண்ணாமலை வச்சு இப்பயே பிஜேபி கூட்டணி போறீங்க. அப்போ நீங்க வந்து நீங்க அண்ணாமலை பேசிய தவறுனா அண்ணாமலை பேசிய தவறு இது மன்னிப்பு கேட்டாருன்னு பதவி நீங்க செஞ்சிருக்கீங்க, அவ்வளவுதானே தவிர இப்ப அவர் என்ன பண்ணாரு, அவர் மன்னிப்புல எதுவும் கேட்கல. அப்புறம் எதுக்கு பிஜேபி அமித்ஷாவுடன் நீங்க பேசும்போது அண்ணாமலை பக்கத்துல தானே இருந்தாரு. அவங்க இன்னும் அண்ணாமலை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பேச ப்ரொஜெக்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு அப்ப நீங்க வந்து கூட்டணி உடைத்தது காரணம் அண்ணாமலை கிடையாது, உங்களுடைய பேராசை. நீங்க மைனாரிட்டி ஓட்டு வரும்னு சொல்லி ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்க. ஆனா பாஜக அப்போ நீங்க ராங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது கரெக்டான மூவ் பண்ணிட்டாங்க. ஒரு 2014 மாதிரி மாற்று அணி உருவாக்கினாங்க. அந்த அணி சூப்பரா வந்துருச்சு. எப்படின்னா அந்த ஓட்டு இல்லாமல் மறுபடியும் ஸ்டாலின் நீங்க ஃபைட்டே பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது மறுபடியும் இவங்க போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ எடப்பாடி இந்த 2001 10% பாமக கூட்டணி வைத்தது, சென்னையில உள்ளாட்சி நடக்கும்போது அப்புறம் அமமுக கூட்டணி வைக்காம போனது கூட ஓகே, திருத்திக்கலாம். பட் இது வந்து இருப்பதிலே பெரிய பிளண்டர். எல்லாமே கரெக்டா மூவ் பண்ணி பொசிஷன் பண்ண ஒருத்தர் வந்து இந்த கடைசி ஸ்டெப்ல விழுந்தான்ற மாதிரி இந்த பாஜக கூட்டணி வைக்காம 2024 வைக்காம போனது வந்து மிகப்பெரிய பிளண்டர். அவர் மட்டும் 24 கூட்டணி வைத்திருந்தாருன்னா நான் சொன்ன இந்த பழைய தவறு எல்லாமே கரெக்ட் பண்ணிடலாம். ஓபிஎஸ் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும், தினகரன் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். அடுத்து பாமகவை இன்னும் பலவீனப்படுத்திருக்கலாம். வன்னியர்கள் இன்னைக்கு பெரும்பாலும் அதிமுக தான் வாக்களிக்கிறாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கலாம். அண்ணாமலையை வந்து அவங்க போன வருஷமே தூக்கி போட்டிருப்பாங்க. அண்ணாமலை வந்து இப்ப தன்னை சாதனையா 11% கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்காருல்ல, அதுவே எல்லாம் போயிருக்கும். இது எல்லாத்தையும் இந்த அதிகமா சீமானோட ஓட்டிங்க நீங்க குறைச்சிருக்கலாம். 8% வாங்கினா 6% கம்மியா நீங்க கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இதுவே உங்களுக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா வந்திருக்கும். நீங்க அந்த பொசிஷன்ல இருக்கும்போது நீங்க வந்து சட்டமன்ற தேர்தல் இருந்து திமுகவுக்கு அதிமுக வந்து ஃபைட்ன்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க சீமான்லாம் இப்போ ஒன்ஸ் பலவீனப்பட்ட சீமான் வந்து உங்களுக்கு கூட்டணி கண்டிப்பா வந்திருப்பாரு. பாஜக நீங்க டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுக்கணும். இப்போ வந்து 40 சீட் 50 சீட் கேட்கறாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது, நான் கொடுக்கறதா சீட். ஏன்னா எப்போ 24 இவருடன் கூட்டணி வைக்க பாஜக வந்து சம்மதித்தாரு, போய் கிரெடிபிலிட்டி போயிடுச்சு. போனாடி கொடுத்த 20 சீட்டு கம்மியாக கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கலாம். பட் இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு எல்லாம் போச்சு. இப்போ கூட்டணி ஆட்சியா இல்லையான்றது மாதிரி அந்த டிபேட்ல போய் சிக்கிட்டு ஒரு மாதிரி தவறா போயிட்டு இப்போவும் என்ன பண்ணணும் நியாயமா, சரி பாஜக கூட்டணி 2020 கூட்டணி உடைச்ச தவறு, நான் அதை தவற உணர்ந்துட்டேன், சரி திரும்ப பாஜக வேறுவாங்க. சரி வேறுன்னு வந்தாங்க அவங்க. பாஜக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி வச்சுருக்காங்க. நீங்க சேர்ந்து இது 2 மாசம் ஆச்சு, என்ன பண்ணீங்க? ஏதோ கெமிஸ்ட்ரி பில்ட் பண்றது, ஏதோ ஒர்க் பண்ணீங்க கிரவுண்ட்ல, ஒரு சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஏதோ இணைஞ்சு பண்ணீங்களா? நயினார் அதான் சொல்றாரு, நாங்க அதிமுக டிஸ்கஸ் பண்ண நயினார் உங்களோட இணைஞ்சு ஒர்க் பண்ணதான் பாக்குறாரு. பட் நீங்க அது ஸ்பேஸ் கொடுக்குறாரு போது இன்னமும் நீங்க பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துட்டு ஏன்டா சேர்ந்தோன்னு கரமா இருந்தாரு. இதுதான் அவர் செய்து கொண்டு இருக்கு. இது அதிமுகவை பலவீனப்படுத்திட்டு இருக்கு இந்த பர்செப்ஷன். இது வந்து மேலும் மேலும் தொடர்ந்துச்சுன்னா இன்னும் பலவீனப்படும். இதுல வந்து மாற்று சக்தியான நாம் தமிழர் விஜய் போன்றவர்கள் இந்த ஒரு பர்செப்ஷன் நிறைய முடிஞ்சவங்க. நிச்சயமா மிக தெளிவா சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறுகள் பற்றி. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்.